அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பார்த்தீங்கன்னா நம்ம எளிமையா படிச்சு முடிக்கிறதுக்கு கோனார் பொது அறிவு கைட்ஸ் இருக்கு. இந்த பொது அறிவு பார்த்தீங்கன்னா பெரிய ரோல் பிளே பண்ணுது. என்ன காரணம்னா இந்த பொது அறிவு புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரே புத்தகம் தான். இது சிம்பிளான ஒரே புத்தகம் தான் இந்த புத்தகம் இவ்வளவுதான். இதுல இந்த ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியில், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு, சமூக, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அப்ப நமக்கு வேலையை நிர்ணயிக்கிறதுனா ஜிஎஸ் தான். ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாம் தமிழ் வந்து தாய்மொழி, எல்லாம் 95 மதிப்பெண்கள் எடுப்பாங்க. ஆனா ஜிஎஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது ஒண்ணு ஒரு 150 டேஸ், ரைட்டுங்களா? அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னா கூற்று காரணம் ஒரு 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரைஸ் பண்றாங்க. தவறான இணை கேட்பாங்க, சரியான இணை கேட்பாங்க, பொருந்தாவற்றை பின்வரும் கூற்றுகள் பொருந்தாவற்றை கேட்ப கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் போது நீங்க மற்ற புத்தகத்தை படிக்கும் போது அது இந்த 60 நாள்ல சிலபஸை முடிச்சுட்டு 90 நாள் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஆனா மற்ற எந்த புத்தகத்தையும் நீங்க படிச்சா முழுமையா படிக்க முடியாது. ஆனா நம்மளுடைய கோனார் அகாடமி புத்தகம் ஒரு 60 நாள்ல நீங்க இந்த சிலபஸை படிச்சு முடிச்சிடலாம். ஈஸியா படிச்சுட்டு அழகா சிந்திச்சாமல் என்ன அங்க பாருங்க, அவ்வளவுதான், டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா இந்த புத்தகம் பொது அறிவு புத்தகத்துக்கு 24 டெஸ்ட் உங்களுக்கு அப்படியே குப்த பேரரசா இங்க பாருங்க, அவ்வளவுதான், ஒரு பேஜ் தான் முடிஞ்சு போய். தில்லி சுல்தானா டெஸ்ட்ல 24 டெஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃப் ஃப்ரீயா கொடுக்குறோம். இந்த புத்தகத்துக்கு காம்ப்ளிமெண்டா 24 டெஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம். இந்த புத்தகத்தின் விலை 350, டிஸ்கவுண்ட் போக 300 ரூபாய் இந்த புத்தகம், ரைட்டுங்களா? அப்ப 24 டெஸ்ட் ஃப்ரீயும் கொடுக்குறோம். நீங்க அழகா இந்த புத்தகத்தை வாங்கி எளிமையா படிச்சுட்டு நீங்க சீக்கிரம் படிச்சுட்டு போயிடலாம். இது பொது அறிவு, ரைட்டுங்களா? அடுத்தது பொது தமிழ் இலக்கணம் புத்தகம் 1. கண்டிப்பா இந்த ஒவ்வொரு டிஎன்பிசி படிக்கிற மாணவர் இந்த புத்தகம் படிச்சே ஆகணும். நிறைய ஸ்டூடெண்ட் சிலபஸ் பேஸ்டு புத்தகம் எங்களுடைய கோனார் அகாடமியில பாத்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்டு புத்தகம் இன்னும் ஒரு 10 நாள்ல வந்துடும். ஆனா அந்த சிலபஸ் பேஸ்டு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்பு இந்த புத்தகத்தை நீங்க படிச்சாகணும். என்ன காரணம்னா எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு இருக்குது பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது ஸ்கூல் புக்ல இருக்கிறது அப்படியே இப்ப இருக்கிற இலக்கணம் பாத்தீங்கன்னா தொகுத்து உங்களுக்கு மறு வடிவத்துல கொடுத்துருக்காங்க, பிரிச்சு பிரிச்சு கொடுத்துக்கிறாங்க. அதே சிலபஸ் அப்படி. இந்த இலக்கணத்தை நீங்க ஒரு சாதாரண மாணவர் கூட இந்த இலக்கணத்தை படிச்சு புரிஞ்சுக்கலாம், எளிமையா இருக்கு. அப்ப இந்த 100 பேஜ்ல பாத்தீங்கன்னா இலக்கணத்தை எளிமையா படிச்சிடலாம். நீங்க கான்செப்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் புத்தகம் 2க்கு போகணும். புத்தகம் 1 இது புத்தகம் 1 இலக்கணம் ஃபுல்லாவே இலக்கணம். இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணா சிலபஸ் பேஸ்டு உங்களுக்கு புத்தகத்துக்கு போனீங்கன்னா எளிமையா இருக்கும். எல்லாமே இருக்கு, டாபிக் வைஸா இருக்கு, உங்களுக்கு எளிமையா இருக்கு உங்களுக்கு, ரைட்டுங்களா? அடுத்தது 1200 கொள்கை குறிவினா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 1200 கொள்கை குறி டிஎன்பிசி எப்படி வினா கேட்பாங்களே இலக்கணத்துல இருந்து எல்லாமே எடுத்திருக்காங்க. அப்ப இதுவே போதுமான புத்தகம். இந்த புத்தகம் அற்புதமா இருக்குது. இந்த புத்தகம் கொள்கை குறிவினா, ரைட்டுங்களா? இந்த புத்தகம் 1 படிச்சிருந்தா புத்தகம் 2க்கு சிலபஸ் பேஸ்டு புத்தகம். ஏன்னா இது ஸ்கூல் புக் வைஸா இருக்குது, இணை எழுத்துக்களா விவரமா இருக்கு பாருங்க. அப்ப இதெல்லாம் படிச்சுட்டு நீங்க அங்க போக முடியும். அடுத்தது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65
2012 இருந்து 2024 கேட்கப்படுகிறது. 150 தலைப்புகள் இருக்குது. இது 65 ஒரிஜினல் வினாத்தாள் கொஸ்டின். இப்ப இருக்கிற சிலபஸ் படி 150 எல்லா தலைப்பு 60 எல்லா டாபிக்குமே இருக்கு இதுல. இந்த புத்தகம் அற்புதமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 400 ரூபா உங்களுக்கு 360 ரூபாய்க்கு தரோம் நாங்க உங்களுக்கு. அப்ப இந்த 3 புத்தகம் இருந்தாலே உங்களுக்கு போதுமான ஒரு 60 நாள்ல முடிச்சுட்டு 90 நாள் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். நிறைய புத்தகத்தை வாங்குறதுல நிறைய படிக்க முடியாது உங்களுக்கு. அந்த டைம்ல 60 நாள்ல எப்படி படிக்க முடியும்? அப்ப அந்த மாதிரி நம்ம கோனார் தமிழ் புக்கு இருக்கு. ரைட்டுங்களா? நன்றி, வணக்கம்.